தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் பரப்பில் தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவுறார். அவ்வளோதாங்க. ஓகேவா? உங்களுக்கு அப்படியே உரைநடையெல்லாம் கண்ணு முன்னாடி வரணும். இப்போ எம்ஜிஆர்னா 1917 ஜனவரி 17 கோபாலபேரன் சத்யபாமா 5வது மாதம் பிறக்கிறாரு. இலங்கையில் கண்டியில் பிறக்கிறாரு. கும்பகோணத்தில் ஆணையடி பள்ளிக்கு போகிறாரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்மன செம்மல், மக்கள் திலகம் வேறெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறாரு. இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நடிப்புத்துறை சார்ந்து இவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்கு? பாரத்துங்கிற பட்டத்தை கொடுத்துருக்கு. 1988 வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? காலனி திட்டம், ஓகேங்களா? பற்பொடி வழங்கும் திட்டம், இந்த நலிவடைந்த பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு கல்வி கற்கும் திட்டம், சரிங்களா? ஸோ வீட்டு வசதி திட்டம், இந்த திட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. நூற்றாண்டு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் மதுரையில் உள்ள பஸ் ஸ்டாண்டுங்களுக்கு இவர் பேர் வச்சுருக்காங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு இவங்க பேர் வச்சுருக்காங்க. 5ஆம் உலக தமிழ் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இவர் நடத்துகிறாரு. தஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் பரப்பில் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவுறார். 1000 ஏக்கர் பரப்பில் தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவுறார். ஓகேவா? அவ்வளோதான். முடிச்சிடலாமா?